சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்ம ராசி மகம் நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். ஆட்டி படைக்க போகும் அஷ்டமத்து சனி. சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்கள் ஆட்டி படைக்க போகும் அஷ்டமத்து சனி என்று சொன்னவுடன் பயமோ தயக்கமோ வேணாம். தவறு செய்தவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். தப்பு செய்தவங்க தான் சனி பகவான் இத்தகையான அஷ்டமத்து சனி வரும்போது பல வகையிலும் கொடுமைகளை செய்வார். உறவு சிக்கல்களை கொடுப்பார், நம்பிக்கை துரோகங்களை கொடுப்பார், ஏமாற்றங்களை கொடுப்பார், பொருளிழப்பு, பண இழப்பு, நம்பிக்கை துரோகம், உறவுகளால் சிக்கல், நஷ்டம், கஷ்டம், அவமானம், பல வகையான நெருக்கடிகளை கொடுப்பது. தவறும் செய்யாம தப்பும் செய்யாம நல்லவர்களாக இருந்தால், நீங்க நல்லவர்களா இருப்பதினால் எத்தனை கெட்டவர்கள் உங்களுக்கு இது நாள் வரையில் உங்களை ஏமாற்றி கொண்டு இருந்திருக்கிறார் பாருங்கள் என்பதை உணர்த்துவார். அவ்வளவுதான். இது வயதுக்கு தக்கவாறு நடக்கும். வயதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு வயசு குழந்தையா இருக்கலாம், இல்லை ஒரு 5 வருஷ குழந்தையா இருக்கலாம். அவங்களுக்கு போயிட்டு பொருள் இழப்பு, பண கஷ்டம், அவமானம்னாக்கா அது பொருத்தமாக இருக்காது. அதிகப்படியான பாதிப்புகளை தருவது என்பது திருமண வயதில் இருப்பவங்க அல்லது திருமணமாகி குடும்பத்து இருப்பவங்க, வேலைகளை சொந்த வேலை செய்கிறவங்க, கடனாளிகளாக இருப்பவங்க அல்லது பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க, அரசாங்க ஊழியர்களாக இருப்பவர்கள் அல்லது குடும்ப தலைவனோ அல்லது தலைவியாக இருப்பவர்கள், வயதானவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு கூட எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். மகம் ஜெகமாலுன்னு சொல்லுவாங்க. அப்படி எத்தனை மகம் நட்சத்திரக்காரர் தான் ஜெகத்தை ஆண்டிருக்காங்கன்னு தெரியாது. கோடியில ஒருத்தர் இல்லைன்னா பல கோடியில ஒருத்தராக இருக்கலாம். ஒரு சிலர் தன் குடும்பத்தை காப்பவர்களாக இருக்கலாம், ஒரு கூட்டத்தை காப்பவர்களாக இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா என்பது கேது தசா. எப்படி பாதிப்பை தரும் என்பதற்காக சிறு உதாரணத்தை நாம பார்க்கலாம். ஆரம்ப தசாவே கேது தசாவாக இருக்கும். கேது தசா முடிந்தவுடன் சுக்கிர தசா ஆரம்பம் ஆயிடும். சுக்கிர தசா முடிந்தவுடன் சூரிய தசா ஆரம்பமாகும். சூரிய தசா முடிஞ்சவுடன் சந்திர தசா, சந்திர தசா முடிஞ்சவுடன் செவ்வாய் தசா, செவ்வாய் தசா முடிஞ்சவுடன் ராகு தசா, ராகு தசா முடிஞ்சவுடன் குரு தசா, சனி தசா, அப்படியே மாறி போய்கிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த தசா நடக்கிறது என்பதுதான் பேசும் பொருளாகவே இருக்கும். அஷ்டமத்தில் சனி வந்த உடனே கஷ்டங்கள் எல்லாமே வந்து விடுமான்னு கேட்டாக்கா, ஜோதிடத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அஷ்டம சனி வந்தால் ஆளையும் அவர் செய்கின்ற தொழிலையும் அவர் குடும்பத்தையும் உறவுகளையும் ஒரு புரட்டாம போகவே போகாது. அவ்வளவு கஷ்டங்களை கொடுப்பது தான் அஷ்டம சனி. அஷ்டமத்து சனி என்பது 2.5 ஆண்டு காலம்தான். 7.5 செடியை விட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தருவது தான் இந்த அஷ்டமத்து சனி. 7.5 சனியில வீடு கட்டுறவங்கள பார்த்துருக்கோம், திருமணம் செய்கிறவங்கள பார்த்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இடம் வாங்குறவங்கள பார்த்துருக்கோம், சொத்து வாங்குறவங்கள பார்த்துருக்கோம், சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சவங்கள பார்த்துருக்குறோம். ஆனால் அஷ்டமத்து சனி அப்படி கிடையாது. அஷ்டமத்து சனி வந்து விட்டாலே 30 ஆண்டுகள் நாம் செய்தது, நாம் செய்ய தவறியது, பல வகையான சிக்கல்களில் இருந்து நாம் நம்மை காப்பாற்றாமல் தவறு செய்திருந்தால், தப்பு செய்திருந்தால், அதை அஷ்டமத்து சனியில் உங்களுக்கு நடுவீதியில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார் சனி பகவான். சனி பகவான் மட்டும்தான் இத்தகையான செயல்களை செய்வாரான்னு கேட்டீங்களானாக்கா இல்லை.
கூடவே ராகு கேதுவும் பாதகமாக இருப்பதினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுவது தான் இந்த பதிவு. அடுத்தது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் சொல்லலாம். சனி பகவான் அஷ்டம சனியா வந்ததற்கு பிறகு 2 மாதங்களிலே குரு பகவான் பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். இதுவே உங்களுக்கு யோகம்தான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா 11ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்தால் சனி பகவானால் பெரிதளவு உங்களுக்கு துன்பத்தை தந்துவிட முடியாது. ஆனால் சனி பகவானுக்கு வந்து 2.5 ஆண்டு காலமோ நிலையாக நின்று கெடு பலன்களோ நற்பலன்களோ தருவதில்லை. அவர் கொடுப்பது 6 மாதம்தான் கெடு பலன்களை அதிகமாக கொடுப்பார். அந்த 6 மாதத்திலே நீங்க உங்களை உண்டு இல்லன் ஆகிற அளவுக்கு பாதகத்தை தந்து விடுவார். அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்களும் எந்த கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகத்தினுடைய தசா வழியில் உங்களுக்கு தரக்கூடிய பாதகமாக இருக்கலாம். ஆனால் ஜாதகத்தில் நடப்பது ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த நட்பு சமம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்து நல்ல புத்திகளாக இருந்து விட்டால் அஷ்டம சனின்னாங்க 7.5 சனி கூட உங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையும் கொடுக்காது. இதில் நீங்க பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம், சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரர்கள் என்னவென்றால், உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தில் கொண்டு போய் பார்த்து என்ன தசா நடக்கிறது, அஷ்டம சனியில் பெருசா பாதகம் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுமையாக பாருங்க. அப்படியே அஷ்டம சனி வந்து நம்மளுக்கு அப்படியெல்லாம் ஒரு தொல்லை கொடுக்காதுன்ற உங்களுக்கு அப்படி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா முதலில் நாம் வந்து சில உதாரணம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அப்படி யாரைத்தான் அஷ்டம சனி வந்து இவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துருக்குதுன்னு தெரியலன்னு கேட்டிங்களானாக்கா, சனி பகவான் என்பவரே வந்து கர்மக்காரகனாக தான் சொல்லுவாங்க எல்லாமே. தர்மக்காரகனாக குரு பகவானை சொன்னாலும் கர்மக்காரகன். சனி பகவான் வந்தால் வேலையை இழந்தவங்களும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்களும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தலைமறைவானவங்களும் செய்கிற தொழிலை இழந்து வேறொரு தொழிலுக்காக போய் நஷ்டப்பட்டவங்களும் கஷ்டப்பட்டவங்களும் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தவங்களும், அது மட்டும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒற்றுமை குலைந்து பல வகையில் கஷ்டப்படுறவங்களும், உற்றார் உறவினர்கள் கூட வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக பல பேரை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு உதாரணமாக கடகராசிக்காரங்க இப்போ பட்டுக்கிட்டு இருக்கிற கஷ்டம்தான். என்ன நடந்தது எது நடந்ததுன்னு பார்க்கறதுக்குள்ளெல்லாம் நஷ்டங்களும் இழப்புகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒன்று பின் ஒன்றாக வந்து வந்து பல வகையில் துன்பங்களை கொடுத்து விடும். ஆகையால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழு பலனை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சொல்லக்கூடிய பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா தான் இருக்காரு, அவர் கெடுதல் செய்ய மாட்டார்னு யாராவது சொன்னால் கூட நம்பாதீங்க. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருப்பது வேற, இது வந்து கோட்சார பலன் என்று தெரிந்து அந்த கோட்சார ரீதியாக சனி பகவான் வந்து எந்தெந்த ராசிகளில் அமருகிறாரோ அந்த ராசிக்கு தக்கவாறு பலன்கள் இருக்கும். முதலில் சொன்னது போல் சிறு பிள்ளைகளாக இருந்தால் சில நோய்கள் வரலாம், அல்லது பிள்ளைகளுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் சில பிரச்சனைகள் வரலாம். படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் ஆர்வம் குறையும், அப்பா அம்மா பேச்சையும் கேட்க மாட்டாங்க, அடுத்தது ஆசிரியருடைய பேச்சையும் கேட்காம சில முரட்டு சுபாவமோ அல்லது செயல்பட முடியாத சில பிரச்சனைகளோ வரலாம். திருமண வயதில் இருந்தால் பல வகையிலும் சில நெருக்கடிகள் வரலாம். திருமணமாகி குடும்ப தலைவனாகவோ தலைவியாக இருந்தால்தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்கிறதா போட்டி போராமை எதிர்ப்பு தொழிலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரலாம். வியாபாரிகளுக்கும் இத்தகையான பலன்கள் சரியாக இருக்கும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் கூட செய்யாத சில குற்றங்களுக்கு குற்றவாளிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அது நல்லபடியாக முடியுமா அல்லது கெடுதலாக முடியுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகமும்
ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடப்பு தசா தான் இதற்கு மையப்புள்ளியாக இருக்கும். ஆகையால் மகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையும் நிதானமும், கொஞ்சம் உங்களுக்கு அவசரம் இல்லாமல் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் அஷ்டம சனியை வென்று வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை அடையலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.